டிக்டாக்ல உங்களுக்கு ஒரு சில பேர் தொல்லை பண்றாங்க. அவங்களோட வீடியோ போடுறாங்க, பார்க்க எரிச்சலா கிடக்கு. கடுப்பாகுது. டிக்டாக்கு வரவே முடியல. அப்ப அவங்களோட அக்கவுண்ட்ட என்ன சொன்னோம், பிளாக் பண்ணணும். எப்படி டிக்டாக்ல பிளாக் பண்றது? ஒரு சில பேருக்கு தெரியல போல எப்படி பிளாக் பண்ணணும்னு சொல்லி. அப்ப டிக்டாக் அக்கவுண்ட்ட எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம்? அதுதான் வீடியோல உள்ள சொல்லியிருக்கேன். போயிட்டு பாருங்க. என்னன்னு சொன்னா டிக்டாக்ல நிம்மதியா ஒரு பாடல், ஆடல், சில காட்சிகளை பார்க்கண்டு உள்ள வந்தா, இப்ப என்னை மாதிரி ஆட்கள் கண்ட மாதிரி வீடியோ போட்டு நிறைய பேரை கடுப்பாகி எரிச்சல் ஏத்துறாங்க. என்ன செய்யணும்னு தெரியாம தாங்கிடாம இருக்காங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு வீடியோவில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த அக்கௌண்ட்டை வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே போய் பாருங்க, கையோட அப்படியே பிளாக் பண்ணிடுங்க. அப்படி பிரியோசனமாக இருந்துன்னு சொன்னால் உங்களோட மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. போங்க. இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத நபர்கள்ற பிடிக்காத வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு கடுப்பாகும், கொஞ்சம் எரிச்சலும் பெருந்தான். என்ன செய்யறது, ஒன்றும் செய்யறாது. அப்போ என்ன செய்யணும்னா கேட்டாங்க, அவங்களோட ஐடியில் போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னுடைய ஐடி. இப்போ இதுதான் நிறைய பேருக்கு எரிச்சல் ஊட்டுது. சில பேருக்கு ஒன்சில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ தான் சொல்கிறேன், இப்போ என்ன ஐடி பிடிக்கல, நீ பார்க்க உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, கடுப்பு வருதுன்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னா, என் ஐடிக்குள்ள இப்படி வந்தீங்கன்னா அந்த மேலே அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள், இந்த கீழே பிளாக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் ஆயிரும். இல்லை அப்படி பிளாக் பண்ணக்கூடாது, நான் என்ன கூத்து அடிக்கிறேன் டிக்டாக்ல என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், மியூட் தேர் போஸ்ட்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி விட்ருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் என்ன போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு வராது. நீங்கள் நிம்மதியாக சுதந்திரமாக டிக்டாக்குள்ளே உலா வரலாம், கண்ட விஷயங்களை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல வழி. ஸோ எல்லாருக்கும் இது பொருந்து. யாராவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட டிக்டாக்ல பிளாக் பண்ணணும்னு சொன்னால் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்குன்னு சொன்னால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க.